பெரும்பாலான கேஸஸில் இந்த ப்ராப்ளம் சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். கன்சிஸ்டண்ட்டாக அன்போ சப்போர்ட்டோ கிடைக்காம இருந்து ஒரு நாள் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, பட் அடுத்த நாள் நெக்லெக்ட் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, இக்னோர் பண்ணுறாங்க. இதனால் குழந்தை பருவத்தில் நம்ம கவனிக்கப்படணும்னா நம்ம லவுடராக பிஹேவ் பண்ணணும், லவுடராக நம்மளோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும்னு கற்றுக்குது. ஆர் நம்மளோட இமோஷன்ஸை வெளிப்படுத்தவே கூடாது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கலாம். 4 பேர் பார்க்க பல்ல காட்டி சிரிக்காத, வெளியில் திட்டாத, வெளியில் சத்தம் போட்டு பேசாத, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ இது ஒரு வகையில் டிசிப்ளின் தான், மேனர்ஸ் தான். இருந்தாலும் எங்கேயாவது ஒரு தேடல் இருக்கும்போது சில வேலிட் எமோஷன்ஸ், வெளியில் வர வேண்டிய எமோஷன்ஸை நம்ம கட்டேல் பண்ணியிருக்கிறோம் சின்ன வயசுலங்கும்போது அந்த தேய்க்கிற எமோஷன்ஸ் பிற்காலத்தில் இந்த மாதிரியான இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன்ஸாக வெளிப்படும். இதுவும் இல்லை, எனக்கு வீட்டில் டெமோக்ராட்டிக் பேரண்டிங் தான், சின்ன வயசில் எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் இட் கேன் பி ஸ்ட்ரெஸ். ஒரு ரிஜெக்ஷன்னாலேயோ, உங்களோட இமோஷனல் ஹர்ட் இன்னும் ஹீல் ஆகலைனாலோ, இல்லை தொடர் தோல்விகள்னாலோ சில விஷயங்கள்லேருந்து நம்மளால் மீண்டு வரவே முடியாது. அந்த மாதிரி தருணங்களில் நம்ம பிரெயின் ஒரு அலர்ட் மோட்லேயே இருக்கும், சின்ன சின்ன ட்ரிகர்ஸ்க்கு கூட வேகமாக ரியாக்ட் பண்ணிடும்.